தாயி, என்னையும் என் பையனையும் சுத்தி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும். என் தம்பி செஞ்ச தப்புக்கு நானும் என் பையனும் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நானாவது அந்த தப்புல தெரிஞ்சோ தெரியாமலோ சம்பந்தப்பட்டிருக்கேன். அதுக்கு நீ தண்டனை கொடுக்கணும்னா எனக்கு கொடு. ஆனா என் பையன் ஆதி எந்த தப்புமே பண்ணாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவனோட நிம்மதியான வாழ்க்கைக்கு நீதான் ஒரு வழிய காட்டணும். ஆதி வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துருச்சு. இன்னைக்கு பாரதியும் ஆதியும் திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இதுக்கப்புறமாவது பாரதி என் பையனை புரிஞ்சுகிட்டு மனசார அவனை ஏத்துக்கணும். அவங்க 2 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழணும். இந்த கல்யாணம் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொண்டு வரணும். எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இந்த நிமிஷம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு குட்டிமா. ஏன் பாட்டி அங்க என்ன பார்த்து பேசாம வந்தீங்க? அங்க உங்க அம்மா இருக்காங்கல்ல, அதான் நான் உன் கூட பேசுறத பார்த்தா உங்க அம்மா சண்டை போடுவாங்கல்ல. ஐயோ பாட்டி, இப்பெல்லாம் அம்மா சண்டையே போடுறது இல்ல. அம்மாவும் அப்பாவும் பழம் விட்டுக்கிட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம். அப்படியா குட்டிமா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரி பாட்டி, அம்மா அப்பா கல்யாணத்தை நீங்க பார்க்க வரலையா? தமிழ் வேண்டாம் தமிழ். உங்க அம்மாவுக்கு உங்க அப்பா மேல இருக்கிற கோவம் தான் குறைஞ்சிருக்கு. இப்பவும் பாட்டி மேல இருக்கிற கோவம் குறையவே இல்ல. அதனால அவ என்ன பார்த்தா திரும்ப வந்து சண்டை போடுவா. அப்புறம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் நடக்காம போயிடும்ல. ஆமால, இன்னும் அம்மா உங்ககிட்ட பேசவே இல்லைல்ல. நாம எல்லாரும் எப்ப பாட்டி ஒன்னா இருப்போம்? நாம எல்லாரும்னா யார் யார சொல்ற நீ? நானு, அம்மா, ஆதியப்பா, நீங்க, ரத்னம் தாத்தா, மருகுதம் பாட்டி எல்லாரும் தான். நம்ம வீட்ல இருக்கும்போது எல்லாரும் ஜாலியா இருந்தோம்ல பாட்டி. ஆமா தமிழ், அப்போ இருந்த வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. யாரு கண்ணு பட்டுச்சோ ஆளுக்கு ஒரு திசையில அலைஞ்சிட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க பாட்டி, அம்மா அப்பா கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் சரியாயிடும். நம்ம எல்லாருமே ஜாலியா இருப்போம். நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன் குட்டிமா. சரி தமிழ், பாட்டி இங்க வந்தன்னு யார்கிட்டயும் நீ சொல்லக்கூடாது. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். சரியா? சரி பாட்டி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என் தங்கம் செல்லம். சரி தமிழ், உங்க அம்மா தேடுவாங்க, நீ போயிட்டு வா. தமிழ், பாட்டி கிட்ட சீக்கிரமா வந்துடணும். பாரதி, என்னடி இது? தாலி கட்டுற நேரத்துல எந்திரிச்சு நிக்கிற? கல்யாண பொண்ணு மணமேடையில இருந்து எந்திரிக்கலாமா? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு உங்க எல்லார்கிட்டயும் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கிறேன். பாரதி, அதுக்கு இதான் நேரமாடி. தாலி கட்டுறத நிக்க வச்சுதான் கேப்பியா? நீ முதல்ல இந்த பக்கம் வா. இப்ப கேட்டாதான் இதுக்கு சரியான பதில் வரும். எனக்கு முதல் கல்யாணம் ஆயிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. என்னோட முதல் புருஷன் கட்டின தாலி என் கழுத்துல இருக்கும் போது என்னால எப்படி 2வது தாலியை கட்டிக்க முடியும்?
ஏம்மா பெரியவங்க கிட்ட நீ சம்மதம் சொன்னதுனால தானே கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. நீ முதல்ல சொல்லியிருந்தா தாலியை கழட்டி அந்த பால் சொம்புல போட்டிருந்தா எல்லாம் கழிஞ்சு போயிருக்குமே. தாலிய நானே கழட்டி போடணுமா இல்ல கட்டின என் புருஷன் வந்து கழட்டி போடணுமா? ஏத்தா பாரதி, என்னத்தான் சொல்ற நீ? அந்த கலவணி போய் வந்திருக்கானே இங்க. என்ன பண்றாங்க இவங்க? நீ பேசினியாடி? பாரதி, இதெல்லாம் ரொம்ப தப்பு பாரதி, வேண்டாம். முடிஞ்ச விஷயத்த திரும்ப கிளறி பேசிட்டு இருக்காத. தயவு செஞ்சு உட்காரு ப்ளீஸ். எதடி தப்பு? வாழ்க்கையே இல்ல நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த என்ன என் பொண்ணை வச்சு என் மனசு கலைச்சு என்னை ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணுவாரு. அதெல்லாம் தப்பு இல்லையா? முதல் வாழ்க்கை தான் இல்லாம போச்சு. ரெண்டாவதா கிடைச்ச வாழ்க்கையாவது சரியா இருக்கும் நினைச்சு வாழ்ந்தா. என் முதல் வாழ்க்கை எனக்கு இல்லாம போனதுக்கே அவர் தான் காரணம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இப்படியே இருக்கணுமா? அப்ப அவர் செஞ்சதெல்லாம் தப்பே இல்லங்கிறியா? சிஸ்டர், இது நம்மளுக்குள்ள பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் சபையில வேண்டாம், அப்புறம் பேசிக்கலாம். நீங்க உட்காருங்க. அன்னைக்கு நான் யாரும் இல்லாத அனாதை மாதிரி இங்க வந்து நின்னேனே,